வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டிலே பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன வேலை நம்ம 7 days ப்ரோக்ராம் சம்மந்தமாக. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட பிளாட்டினம் பேக்கேஜுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் இருக்கும். அதை போட்டு டெஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா எர்த் அவர் 2019 இது மார்ச் 30 கொண்டாடுறாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 8:30 போல் நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எர்த்தோட எனர்ஜியை சேவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க, கனெக்ட் டு எர்த் அப்படின்னு. அடுத்து ஒடிஷா செலிப்ரேட்ஸ் 84th ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் 1 அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் உட்கல் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, அது வந்து ஏப்ரல் 2. இதுக்கு ஒரு தீமும் கொடுத்துருக்கான், அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து மார்ச்சில் வந்து ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்கு. எங்கிட்ட பிடுங்கின டேக்ஸ் தானே படைக்கும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.06 lakh crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மினிமம் பேலன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வந்து மெட்ரோ ஏரியாவில் உள்ளவங்களும் அர்பன் ஏரியாவில் உள்ளவங்களும் மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து செமி அர்பன்காரே மெயின்டைன் பண்ணுமா, ரூரல் ஏரியாக்காரே 1000 ரூபா மெயின்டைன் பண்ணுமா. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை எஸ்பிஐக்கு. டேக்லைன் பேங்க் டு எவ்ரி இந்தியன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் சேர்பர்சன் ரஜினிஷ் குமார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆவரேஜ் பேஸ் ரேட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன் என்பிஎஃப்சிக்கு 9.21%. இது எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூனுக்கு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து டச் பேங்க்கோட சப்சிட்ரி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் என்வி அப்படின்னு சொல்லி டச் பேங்க்கோட சப்சிட்ரி ஒன்று இருக்குது. அதோட 75% ஸ்டாக்கை வந்து சம் அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை தான் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தீஸ் மகர் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம சத்தீஸ் மகர் வந்து நியூ பிரசிடெண்ட் ஆகிருக்காரு கிரடாய்க்கு. ஸோ சட்டமன்றத்தில் கிரீடம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனு ஷாவ்னே அவர் வந்து ஐசிசி கவுன்சிலோட சிஓவாக போட்டிருக்காங்க, ஒரு மேனை சிஓவாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாய் யுஏஇ. சேர்பர்சன் ஷாஷாங் மனோகர். சிஓ வந்து டேவ் ரிச்சர்ட்சன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மி வந்து மைட்ரி பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இண்டஸ் ரிவருக்கு மேலே வந்து லே வில்லேஜ் லிங்க் பண்ணுறதுக்காண்டி ஒன்று கட்டியிருக்காங்க. மைத்ரி பிரிட்ஜ் அப்படின்றது இண்டஸ் ரிவர் மேலே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் எங்கே கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அது மாதிரி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு வாய்ஸ் பேஸ்டு டிரான்சாக்ஷன், வாய்ஸ் ஓவர்லேயே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ இதை வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் கூகுளும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து ஒரு டேட்டா ரிலே சேட்டலைட்னு லான்ச் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஷிலேயும் வந்து 3 MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மைனிங்காக, ஒன்று கல்ச்சர், இன்னொன்று கல்ச்சர் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக. மைனிங், கல்ச்சர் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சில் கேபிட்டல் வந்து சாண்டியாகோ, கரன்சி வந்து பேசோ. அடுத்து பார்த்திங்கன்னா செபாஸ்டின் பிரசிடென்ட்டு. இந்தியா வந்து 16 கோல்டு மெடல் வந்து ஏஷியன் ஏர்கன் சாம்பியன்ஷிப்பில் அடிச்சிருக்காங்க. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்பேயில் நடந்திருக்கு. இது முக்கியம். ஸோ யஷ்வர்தன் அண்ட் ஸ்ரேயா அகர்வால் வந்து 3 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் டைரக்டர் நம்ம திரைப்படத்தில் வில்லன் வருவார் பார்த்தீங்களா, அவர் ஜே மகேந்திரன் அப்படின்றது பாய்ஸ் ஆகிட்டாப்பில். ஸோ வந்து மகேந்திரன் மகிமையாக மேலே போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வானத்துக்கு அனுப்புன ராக்கெட்டு பேர், அந்த சேட்டலைட் பேர் என்ன? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து அந்த டச் பேங்க்கோட சப்சிடரியோட நேம் என்ன, அதை யார் வாங்கியிருக்கா 75% ஸ்டாக்? ஸோ மக்களே இதுக்கு கமெண்ட் போடுங்க. நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினா ஐபிபிஎஸ் கைடை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஜென்ரல் சயின்ஸ் வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்டிபிசிக்கு வீடியோ போட்டுங்க, தயவு செய்து பாருங்கள். இன்றைக்கி ஆக்டிவ் வீடியோ வரப்போகுது, இங்கிலீஷ் வீடியோ இனிமேல் வரிசையாக வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.